ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே விலாக். இது சாட்டர்டே 2 நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. சாட்டர்டே வந்து அமாவாசைன்றதுனால நம்ம மாதம் எப்பயுமே ஆயா வீட்டில் வந்து அவங்க ஒரு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி பார்சல் பண்ணி கொடுத்துருவோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து இது வெஜ்ஜு குஸ்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக இது பண்ணோம். இன்றைக்கி வந்து அம்மா தான், நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன், அம்மா தான் பண்ணாங்க. எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் அம்மா தான் பண்ணது. நான் ஜஸ்ட்டு வெறும் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின்னு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கின்னு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆயா வீட்டில் போய்ட்டு சமைக்கணும்னா. ஏன்னா இந்த மாதிரி செய்கிறோன்னா வெளியே அடுப்பு வச்சு பெரிய இது வச்சு செய்கிறப்போ நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் அதில் அந்த மாதிரி வெளியே குக் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்கும். ஆனால் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க. நான் இன்னொரு நாளைக்கு அம்மா செய்கிற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். அம்மா சமைக்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அம்மாவுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. புதினா, கொத்தமல்லி, ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுக்கணும். பட்டை, லவங்கம், பச்சை மிளகா ஒரு 10 போட்டுக்கணும். 10-15 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு முந்திரி, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அரைச்சின்னு இந்த டொமேட்டோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை போட்டுக்கணும். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்டி வீட்டில் சும்மா செஞ்சேன். ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதனால் அம்மாவை செய்ய சொன்னேன். போன மாதம் செஞ்சப்போ நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சேன். அப்போ இந்த இதில் தான் செஞ்சேன். அம்மா வந்து இன்றைக்கி எல்லாமே அம்மாவே ரெடி பண்ணாங்க. அதனால் நான் கூட வந்து ஹெல்ப் மட்டும் பண்ணேன். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்தேன். நல்லா அதுக்கப்புறம் நல்லா இந்த டொமேட்டோ குக் ஆனதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் போட்டுக்கணும். அந்த பேஸ்ட் போட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் வெறி மிளகாத்தூள் இது மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த சாப்பாடு இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் அது. இந்த பேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முந்திரி இதெல்லாம் போடுறதுனால நம்ம நார்மலாக செய்கிறதுக்கு இதுக்கு செம்ம வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது நல்லா குக் ஆகணும். ஆனால் என்னால் 2 நாளாக வீடியோஸ் போட முடியல. எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு வந்து உடம்பு முடியல. அதுக்கப்புறம் 2 நாளாக நான் ஆயா வீட்டில் தான் இருந்தேன். நான் ஜஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஆயா வீட்டுக்கு போயிடுவேன். உடம்பு எனக்கு முடியாததுனால அதனால் டெய்லி லஞ்ச் மெனு கூட வரல. எதுவும் நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடுறேன். சண்டே கூட எந்த இதுவுமே பண்ணலை. நாங்கள் நான்வெஜ் எதுவுமே ஜஸ்ட்டு சாதம் வச்சு தயிர் மட்டும் வாங்கிக்கணும். தயிர் வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு. நைட்டுக்கும் அதே தான். நைட்டுக்கு வந்து சும்மா எதுனா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யலான்ட்டு செய்யறதுக்கு போனால் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வேணாம் சாம்பார் செஞ்சிடுன்னு சொன்னாங்க. சாம்பாரை செஞ்சுட்டேன். கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. அதுதான் செஞ்சேன். அது செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு 2 நாளாக உடம்பே சுத்தமாக முடியல. அதனால தான் வீடியோ போட முடியல. இன்னொன்று எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு எனர்ஜியாக இருக்குது. இதுக்கப்புறம் வீடியோ போடணும். ஸ்டார்டிங் வந்து நான் ஒரு வீடியோ 2 வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வியூஸ் போகாததுனால ஐயோ இதெல்லாம் சும்மா வேலைக்கு ஆகாது அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கம்பி பிறந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டிலேருந்து சரி என்ன பண்ணுறது, எதுனா பண்ணலாம், போர் அடிக்கும். காலையில் ஹஸ்பண்ட் போகிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சும்மா எவ்வளோ நேரம் டிவி ஃபோனுன்னே பார்த்துன்னு இருக்குது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே. அதுக்கப்புறம் என் தம்பி சொன்னான், நீ ட்ரை பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதனால் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு டைமே இப்போல்லாம் டைம் கிடைக்க மாட்டேன்னுக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு கூட. அப்புறமா மீல் மேக்கர் போட்டுக்கணும். மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு நான். மீல் மேக்கர் ஊற வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு அம்மா நல்லா குக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டாங்க. நான் வீடியோ கட் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ள தண்ணி ஊற்றிட்டாங்க.
சூடு சூடு கிட்ட எட்ட போடா கொதிக்குது. பேசாது சாண்டாரு. அரண்டியில் எடுத்து போடக்கூடாதா? கிட்டி எட்டப்போ சூடு. நான் தண்ணி ஊற்றுறப்போ வீடியோ எடுக்கலை. நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தம்பி அழுதான்னு உள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே அம்மா தண்ணி ஊற்றி அரிசி போடுறப்போ தான் நான் வீடியோவே எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி இங்கே நான் தனியாக இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னே இருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அம்மா வீட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் உட்காந்து இருக்கிற இடத்துக்கே அம்மா எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அம்மா செய்கிற சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ போட்டேன். வீடியோ போட்டதுக்கப்புறம் வியூஸ் போகாதனால இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பயந்த வீடியோ போட்டுட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணார். என் தம்பி சொன்னான், நீ பண்ணுக்கா, உன்னால் முடியும், நீ இது பண்ணாத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் போட்டப்போ கூட கம்மியாக வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா. ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கிறேன். சரி எதனா ஒன்று ட்ரை பண்ணலாமே, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணது நான். அதுக்கப்புறம் போட சரி பார்க்கலாம், நம்மளுக்கு கொடுப்பனன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம சேனல் இதாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லியும் ஒரு எனக்கு என்ன வீடியோஸ் இன்னொன்று தயக்கமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ, பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் யாரோட ஹஸ்பண்டெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என் விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டு. இன்னொன்று அவர் ஒரே பேச்சு சொல்கிறது, நீ எடுக்கிறியா எடு, என்ன வீடியோவில் கூப்பிடாத, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணி. கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் அவர் அப்படி தான் பேசுகிறாரு. ஆனால் சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரீடம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இவர் எல்லா ஃப்ரீடமும் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அம்மா தம் போட்டுட்டு இது பண்ணாங்க. அதுக்குள்ளே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. இது ஒயிட் குஷ்கா மாதிரி வந்துருச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே. அம்மா வந்து இப்போ சில பேர் கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணுவாங்க. அம்மா வந்து டேஸ்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, கரெக்டாக போடுவாங்க உப்பெல்லாம். ஆனால் சூப்பராக இருக்கும். இது ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கேசரி கிண்டுறதுக்கு போனாங்க. கேசரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா செய்வாங்க. சரின்ட்டு கேசரினா எடுக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே தண்ணி கலரெல்லாம் போட்டுட்டாங்க. அதில் வந்து கேசரியில் வந்து நம்ம எப்படி ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே தண்ணியில் கலரெல்லாம் போட்டுட்டாங்க. நான் போயிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரவை வந்து ரோஸ்டட் ரவை தான் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. நான் போகிறேன். அதுக்கப்புறம் ரோஸ்டட் ரவை அதுக்குள்ளே சேர்த்துக்கினாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அம்மா வந்து 1 கிலோ ரவை 1/2 kg ரவை எடுத்துக்கினாங்க. எனக்கா எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு. கேசரிக்கு தண்ணி எவ்வளோ வச்சாங்கன்னு தெரியல. தண்ணி கலரெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் போனேன். 1/2 kg ரவை நான் தான் வாங்கிட்டு போனேன். ரவை போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சைலாம் பக்கத்தில் திராட்சை போடல, வெறும் முந்திரி மட்டும் நெய்யில் வறுத்து வச்சுக்கினாங்க. ஏலக்காய் வந்து சர்க்கரை கூட பவுட்ரு பண்ணி அது போடுறப்ப நான் எடுக்கலை. தம்பி கொஞ்சம் சேட்டை பண்ணான்ட்டு அவனை பார்க்குறதுக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே அம்மா கேசரியே கிண்டிட்டாங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு யாருக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா இங்கேனா வேலை செஞ்சுன்னே இருக்கணும், அங்கே போனால் ஃப்ரீயாக இருப்பேன். ஆனால் சத்தியமாக அங்கே போனாவே எனக்கு எந்த வேலையும் இருக்காது. எதனா ஒரு வேலை செய்கிறனாலும் நீ உட்காரு நான் செய்கிறேன் அப்படின்வாங்க அம்மா. ஆனால் செம்மையாக இருக்கும். அதான் வாரம் எப்போ வருவோம்னு தோணும். ஒரு டைம் நான் வந்து அதிகமாக போக மாட்டேன். ஏன்னா நாங்கள் தனியாக இருக்கிறதுனால சரி ஹஸ்பண்ட் ஒரு நாள் தான் லீவில் வீட்டில் இருக்கிறாரு, நம்ம அதிகம் ஆயா வீட்டுக்கு போய் அவருக்கு இது பண்ணுவேன்ட்டு நான் போக மாட்டேன். நேற்று அவருக்கே என்ன தோணுச்சோன்னு தெரியல. ஆனால் நாங்கள் சண்டே வந்து நாங்கள் போகவே இல்லை. சாட்டர்டே போனோம், ஃப்ரைடே போனோம். ஃப்ரைடே போயிட்டு நைட்டு வந்துடுவேன். திருப்பி காலையில் எழுந்துச்சி போனேன். ஃப்ரைடேலேருந்தே வீடியோ வந்திருக்காது உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ கூட சண்டே மார்னிங்லேருந்தே எனக்கு உடம்பு ஒன்றும் முடியல. வயிறு நோவு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங்காக தான் சரி வீடியோ எடுத்து போடலாமே. வீடியோ எடுத்து வச்சதை
எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்கு எனக்கு என்னால் முடியல சுத்தமாக. அப்புறமா சரி கொஞ்சம் நல்லா இந்த மோர் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, வெறும் மோர், இந்த மஸ்க் மிலன் ஜூஸு இந்த மாதிரி குடிச்சு கொஞ்சம் நல்லா தூங்கணும். காலையில் ஒரு 2 o'clock படுத்து ஒரு 4 o'clock வரைக்கும் நல்லா தூங்கணும். தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் தான் என் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. ஆனால் ஜாலியாக இருந்தது. அப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு சண்டே ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். சண்டே வந்து நம்ம வீட்டில் எந்த ஸ்பெஷலும் இல்லை. என் ஹஸ்பண்டை கேட்டதுக்கு உனக்கு உடம்பு முடியல, நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து நாங்கள் வந்து வீக்லி தான் நான்வெஜ் எல்லாம் எடுப்போம், நடுவில் எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அம்மா எல்லாம் கிண்டிட்டாங்க பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்கும். ஆனால் கேசரி எனக்கு இந்த அம்மா பண்ணுறதுல கேசரி ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு அதோடு என் பையன் சாப்பிட்டதெல்லாம் நான் எடுக்கலை, நெக்ஸ்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஆனால் மந்த்லி நாங்கள் வந்து ஒரு 50 பேருக்குன்னா அன்னதானம் பண்ணுவோம். அது வந்து அமாவாசைக்கு அன்னதானம் பண்ணுவோம். போன மாதம் பண்ணல, அதுக்கு போன மாதம் நான் தான் நான்வெஜ் எல்லாம் செய்யலை, குஸ்கா மாதிரி தான் செஞ்சேன். நான் செஞ்சு வச்சு எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அம்மா எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் அம்மாவும் ஆயாவும், மெயின் ஆயா தான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அவங்க வந்து பூ விற்கிறதுனால அவங்களால இதில் வீடியோவில் அவங்க காமிக்க முடியல. இன்னொன்று வந்து எனக்கு வந்து பேசுகிறேன் அவ்வளோதான், வீடியோக்குள்ளே வந்து மூஞ்சி காமிச்சு பேசணுன்னா கொஞ்சம் ஷை. கொஞ்சம் போக பழகுனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் மூஞ்சி காமிச்சு டைரெக்டாகவே விளாக்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். அடுத்து என்ன விளாக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் கவர் வாங்கி வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டேன்.